அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க வீட்ல இருக்க குழந்தைங்க கேரட்டுக்கு நோ சொல்றாங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு கேரட் அல்வா செஞ்சு கொடுங்க. நோ சொல்லாம ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்ல வந்து துருவி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மிக்ஸிலேயே துருவுற ஆப்ஷன் இருந்தா ஈஸியா அதுலயே துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கிறேன். பேன் நல்லா காஞ்சதும் 4ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10ல இருந்து 15 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வறுத்ததும் அந்த முந்திரி பருப்புலயே வந்து துருவுன கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நெய்யிலேயே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் கேரட் வந்து அந்த நெய்யிலேயே நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பாலை வந்து காய்ச்சிட்டு அந்த பாலை வந்து சேர்த்திருக்கேன். காய்ச்சாத பாலும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சேர்க்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பால்லயே வந்து கேரட் வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா கொதி வந்ததும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பப்ப வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம். நம்ம வேஸ்ட் பண்ற நேரத்துல இருந்து டெய்லி 1 மணி நேரம் நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக கோச்சிங் சென்டருக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஸ்மார்ட் போன்லயே கூட கத்துக்கலாம். ஃபோன் வந்து ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் போஸ்ட் போடுறதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்தே நம்ம கத்துக்கலாம். எப்பவுமே நம்ம வருஷம் யோசிப்போம், இந்த இயர் வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணாம நான் அதை கத்துக்கணும் இதை கத்துக்கணும் நம்ம யோசிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு மட்டும் இல்லாம இந்த இயராவது நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு பார்ப்போம். நானும் ட்ரை பண்றேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. கேரட்லயே ஆல்ரெடி இனிப்பு இருக்கும், அதனால இந்த இனிப்பே வந்து சரியா இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜீனி சேர்த்திருக்கனால அந்த ஜீனி வந்து கரைஞ்சு இலகலாகி வரும். திரும்பவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது நீங்கள் பண்ணுற லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப்ல தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு உண்மையாகவே எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் எல்லாம் வத்தி அந்த கேரட் பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி நெய் மட்டும் தனியா பிரிஞ்சு வரணும். அப்போ வந்து கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க. ரொம்பவே ஹெல்தியான ஒரு கேரட் அல்வா எங்க வீட்ல செய்யற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு